இங்க ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு மர்மமான பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை தூக்கி கஷ்டப்பட்டு மேல வச்சா மறுபடியும் வலிக்கிட்டு போய் அதே குழிக்குள்ள விழுந்துருது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை தூக்கி மேல வச்சு அங்க இருந்த பறவைகள் எல்லாமே சவுண்ட் போட்டுட்டு பறந்து ஓடுது. இந்த சவுண்ட் கேட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது. இருந்தாலும் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அதை எடுத்துட்டு போறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. இவங்க எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு தடை வந்துருது. ஆனாலும் கஷ்டப்பட்டு உங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேட் ஸ்மெல். எல்லாருமே ஒரே ஷாக்கு. ஆக்சுவலா என்ன இருந்திருக்குன்னா ஒரு பழைய காலத்து ராணியோட உடல் இருந்திருக்கும். ஆனா அந்த ராணியோட கழுத்துக்கு கீழே தங்கம் இருக்கும். அதை பார்த்த உடனே ஒருத்தன் எடுக்கலாம் சொல்லி போவான் பாருங்க. ஆனா இன்னொருத்தன் அதை வேணான்னு சொல்லிடுவான். ஆனா நைட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த தங்கத்தை அவன் எடுத்துடுறான். அந்த தங்கத்தை எடுத்து அடுத்த செகண்டே அந்த பாடியில இருந்து ஏதோ ஒரு அசைவு இருக்கிறத பார்த்துட்டு அவன் அங்கிருந்து பயந்து ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறம் நைட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருப்பான். நைட்டு ஜாலியா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தங்கத்தை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு தனியா வெளியே வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து அந்த ஆவி அங்க வந்துருது. இவனுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருப்பான். அந்த ஆவி அவனை கொன்னுரும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ போடுறேன்.